ராமரோட பெருமையாக ராமாயணம் சொல்கிறது. தர்மோ விக்கிரகவான் ராமஹா அப்படின்னு, தர்மம் தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒரு மனித வடிவமாக வந்ததுனால் அதுதான் ராமன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ராமரை தர்ம விக்கிரகம் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதும் யாரு அப்படின்னு, ராமரோட கூட பிறந்தவாளோ இல்லை ராமரோட உறவுகாராலோ இவா இல்லை, ராமரோட எதிரியான மாரீச்சன் அதுதான் பெருமை. நாம நல்லவா அப்படின்னு பேர் வாங்கிறது பெருமைதான். அதுலேயும் விரோதிகள்கிட்டேருந்து இவர் நல்லவர் சார் என்னதான் சொல்லுங்க, அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா நிஜமாவே ரொம்ப நல்லவாளாக இருந்தால் தான் அது முடியும். அந்த ரொம்ப நல்லவாளாக இருக்கிறது என்ன அப்படின்னு, தர்ம வழியில் இருக்கிறது தான் அந்த நல்ல வழி. எந்த ஒரு நிலைமையிலையும் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் ஒரு சபலத்துக்கு அடிமையாகி ஸ்லிப்பாகாத, எது நேர் வழியோ எது தர்ம வழியோ அந்த வழியில் உறுதியாக நிற்கிறது. அப்படி ராமர் இருந்ததுனால தான் அவரை தர்ம விக்கிரகம் அப்படின்னு ஒரு எதிராளியான மாரீச்சன் கூட சர்டிஃபை பண்ண முடியுமா இருந்தது. இது சாத்தியமா, இப்படி முடியுமா அப்படின்னா அது முடியும். ராமாயணத்தில் சொன்னது உண்மை அப்படின்னு நாம் நிதர்சனமாக பார்த்தோம் பெரியவாளை. நாமெல்லாம் பெரியவா பெரியவா அவர் பெரிய மகான் அப்படின்னு கொண்டாடுறது ஒன்றும் பெருசு இல்லை. அதாவது அவற்றை ஒரு ஏதோ ஒரு பிரியம் இருக்குது, ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்குது, அதனால சொல்கிறோம். ஆனால் இவர் பெரியவர் அப்படின்னு பேர் வாங்கிறது, இவர் பெரிய மகான்னு பேர் வாங்கிறது எங்கே அப்படின்னர் பரம நாஸ்தீகர்கள்ட்டையும் அவர் வாங்கினது தான் அவரோட பெருமை. எப்படி விரோதியான மாரீச்சன்ட்டையும் தர்ம விக்கிரகம்னு ராமர் பேர் வாங்கினாரோ அதை போலதான் பரம நாஸ்தீகர்கள் கூட இவரை பற்றி தப்பாக பேசாத இருந்தது தான். ஒரு நாஸ்திக தலைவர்கிட்ட சில பேர் கேட்குறா, நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்கிறாள், இன்னொரு பெரியவரோ இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்கெல்லாம் அலையிறார். இப்போ யார் சொல்கிறது உண்மை? நிஜமாவே இருக்கா இல்லையா, கடவுள் உண்டா இல்லையா? ஏன்னா ரெண்டு பேரும் சொல்கிறவா ரெண்டு பேருமே பெரியவராக இருக்கா, இல்லை எந்த பெரியவர் சொல்கிறத ஏற்றுக்கிறது சந்தேகம். அதனால் அவர்கிட்ட கேட்குறா, ஒன்று பண்ணலாமே, நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிண்டா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு நீங்கள் ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுங்கோ, வாக்குவாதம் பண்ணுங்கோ, உண்டா இல்லையா அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னேன்னா ரெண்டு பேருமா சேர்ந்து சொன்னால் ஒன்று எய்தர் முடிவில் இருக்குன்னு வரணும், இல்லை இல்லைன்னு வரணும். சொன்னால் எல்லாருக்கும் உலகத்துக்கே சௌரியமாக இருக்குமே அப்படின்னு. அதுக்கு அந்த தலைவர் கேட்டது, ஏன் என் பொழப்பில் மண்ணை போடுறியான்னு. உனக்கு என்ன அவ்வளோ விரோதம் என்கிட்ட, மெனக்கிட்டு இதை சொல்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்க சொல்லிட்டு அவர் சொல்கிறார், யோ உனக்கு அறிவு இருக்கையா அப்படின்ட்டு. அவரை பார்த்துட்டு நேர பார்த்து பேசிட்டு வேணான்னு இல்லைன்னு சொல்லிட்டு வர முடியுமா ஐயா? அவரை பார்த்ததுக்கு அப்புறம் இல்லைன்னா சொல்லுவா? இதான் விக்கிரகவான் தர்மஹா. நேர பார்க்காத வரைக்கும் தான் நன்னா சவடால் அடிக்கலாம், பார்த்துட்டோம் அப்படின்னா அனுபவிச்சுட்டு, அதாவது யாராக இருந்தாலும் நம்மளோட அனுபவத்தை நம்மளால் மறைக்கவே முடியாது. அதனால்தான் அத்வைதத்தில் மோட்சம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் சொல்லியிருக்கு, அனுபவமாக தான் சொல்லியிருக்கே வழிய இதில் ஒரு அடையக்கூடிய ஒரு விஷயமா சொல்லலை. அதுதான் மற்ற சித்தாந்தங்களுக்கும் அத்வைதத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னர், அத்வைதத்தில் மோட்சம் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ், ஆத்மானுபவம், அனுபவம்.
இந்த அத்வைத சித்தாந்தத்தை ஒட்டியே தான் ஆங்கிலத்திலையும் என்ன சொல்றேன்னு, செல்ஃப் ரியலைசேஷன். ரியலைஸ் பண்றதுனாலே உணர்றது தானே. ஸோ உணர்றதுக்கு எங்க போகணும்? எங்கேயான எந்த லோகத்திலேயா நம்ம போய் உணரணும்? அப்படி தேவையில்லை, இருக்கிற இடத்துலயும் உணர்ந்துள்ளலாம். அதனால மோட்சம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், உணர்வு. அதை அடையறதுக்கு நாம எங்கேயுமே போக வேண்டாம், இருக்கிற இடத்துலயே அடைஞ்சுள்ளோம். அப்படி அடையவனுக்கு பேரு தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு பேரு. ஜீவனோடையே இருக்கான், இருந்தா கூட இங்கேயே முக்தி அடைஞ்சாச்சு. அதனால ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்றோம். அதை போல கடவுள் அப்படிங்கிறத நாம இருக்கா இல்லையா அப்படின்னு அவா சொல்லி இவா சொல்லி கேட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கே ஒரு உணர்வுல நாம உணரணும் இருக்கு இல்லை அப்படிங்கிறது. எப்படி கடவுள் உண்டுன்னு சொல்றத கேட்டா முட்டாள்தனமோ காட்டுமிராண்டித்தனமோ, அதே போலதான் இல்லைன்னு சொல்றத கேட்டாலும் முட்டாள்தனம், காட்டுமிராண்டித்தனம் தான். இதை ஃபாலோ பண்றது காட்டுமிராண்டித்தனம், மூட நம்பிக்கைன்னா அதை ஃபாலோ பண்றதும் அவர் சொல்றதை கேட்கறதும் மூட நம்பிக்கை தான். ஏன்னா சொன்ன உமக்கு வேணா அது இருக்கிறது தெரிஞ்சிருக்க வேண்டாம், எனக்கு தெரியலாமே. ஒரே வீட்டில் தானே இருந்தா பிரகலாதனும் இரண்யகசிபுவும், அப்பா புள்ள தானே. பிள்ளைக்கு இருக்குன்னு தெரிஞ்சது, அப்பாவுக்கு இல்லைன்னு தெரிஞ்சது. எப்படி? இப்பவும் பார்க்குறமே, இல்லைன்னு சொல்ற வீட்டில் இருக்கிறவாள் இருக்குன்னு நம்புறாளே. எப்படி கேட்டா அவ சாமர்த்தியமா வேற சொல்லியிருக்கிறா, எங்களோட கருத்தை எங்க குடும்பத்துல கூட திணிக்க மாட்டோம் அப்படின்னு. உன் குடும்பத்திலேயே திணிக்க மாட்டா, அப்புறம் ஏன் உலகத்துல வந்து திணிக்கிற, ஊர்ல திணிக்கணும்? எப்போ உங்களோட கருத்து உங்க குடும்பத்திலேயே எடுபடாதோ, திணிக்க கூடாதுங்கிற அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ, அப்ப ரோட்ல போறோம், ஊர்ல இருக்கிறோம், நாங்க எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன கவலை? தேவையில்லையே. அதனால கடவுள் அப்படிங்கிறது இருக்கு இல்லை அப்படிங்கிறது அவளோட அனுபவம். நான் உணரணும். உணர்ந்தேன்னா இதைத்தான் நமது இந்து மதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு, இப்படி கடவுள்ங்கிற ஒரு விஷயத்த, பிரம்மம் அப்படிங்கிற தத்துவத்தை கூட ஒரு விஷயமா சொல்லி, ஒரு பொருளா சொல்லி, இது இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு இங்க இருக்கு அங்க இருக்குன்னு டிஃபைன் பண்ணி சொல்லி இதை நான் அப்படியே ஏத்துக்கணும்னே சொல்லல. ஆனால் வேடிக்கை, இந்த இந்து மதத்துல தான் இத்தனை சாமியை சொல்லியிருக்கு, விதவிதமா இத்தனை சாமியும் இதான் சொல்லியிருக்கு. ஆனால் இது தத்துவமா சொல்றதே என்ன சொல்றது அப்படின்னர். தைத்திரிய உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்து, அதுல பிருகுங்கிற மகரிஷி தன்னோட அப்பாவான வருணன்ட்ட போய் கேட்கிறார், பிரம்மம்னா எது, கடவுள்னா எது அப்படி. சின்ன பையன் கேட்கிறார் ஆர்வத்துல. அப்பா என்ன சொல்லணும்? திஸ் இஸ் பிரம்மம், இதான் பிரம்மம் அப்படின்னு தானே சொல்லணும். சொல்லல. என்ன சொல்ற? தபசா தப்பியத, நீ தபஸ்னால தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்ற. அதாவது வேதம் வேதம்ங்கிற அந்த உபநிஷத்து, அந்த வேதத்தோட வாக்கியங்கள்லாம் மற்ற எவ்வளவு கேர்ஃபுல்லா எப்படி இல்லாம இருக்கு, எவ்வளவு சென்சிபிளா இருக்கு. இது ஏதோ டெய்லர் மேடு மாதிரி இதான் கடவுள் அப்படின்னு சொல்லாத, கேட்கிறவனுக்கு சொல்றது தபசுனால தெரிஞ்சுக்கோப்பா. தட் மீன்ஸ் என்னென்ன, நீ ட்ரை பண்ணி ரியலைஸ் பண்ணுன்னு அர்த்தம். நான் சொல்றது இருக்கட்டும், ஏதோ எங்க அப்பா சொன்னார் தாத்தா சொன்னேங்கிறதுக்காக நீ நம்ப வேண்டாம். கடவுள்னா என்னங்கிறத நீனாவே ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கோயேன். சரி, தெரிஞ்சுக்கிறோம். தபஸுனாலே வேற ஒண்ணும் இல்லை. சீரியஸா ஒரு விஷயத்தை நாம அறிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நாம சீரியஸா ட்ரை பண்றதுக்கு பேர் தான் தபஸ். +2ல நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு 4 மாசமா குழந்தைகள் டிராப்பகலா படிச்சதுன்னா தபஸ். அதாவது தன்னை தபஸுனாலே தகிக்க பண்ணிக்கிறது. அப்படி பண்ண பண்ண ஒரு காரியத்தில் ஈடுபட நம்மளை அறியாத உடம்புல ஹீட் ஜென்ரேட் ஆகும். தாபம் அப்படின்னாலே ஹீட்டு தானே, உஷ்ணம் தானே, உஷ்ணப்படுத்திக்கிறது.
அவளுக்கு ஒரே கான்சன்ட்ரேஷன், ஒரே எண்ணம், மார்க் வாங்கணும், மார்க் வாங்கணும், மார்க் வாங்கணும், மார்க் வாங்கணும். குறி என்னமோ லட்சியம் ஒன்றே ஒன்று தான். அப்போது அதில் ஈடுபடுறதே என்ன பண்ணுறா அப்படின்னர். அப்போ பசி தெரியல, தாகம் தெரியல, தூக்கம் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்படின்னா ஒரு பரீட்சையில் மார்க் வாங்கிறதுக்கே அந்த லட்சியத்துக்காக நீ இப்படி உன்னோட மனசு ஈடுபட்டுருத்துன்னா உனக்கு பசி தாகம் தெரியலன்னா, பெரிய பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உட்காண்டா இவன் மேலே இனிமேல் புத்து வைக்காதா, என்னதான் பண்ணாது? பார்க்குறமே, ரிஷிகள்லாம் உட்காந்தா மேலே புத்து வச்சுது அப்படி இருந்தது, ஆயிரக்கணக்கான வருஷத்தில் சாப்பிடாத இருந்தா, தூங்காத இருந்தா, இதெல்லாம் கேட்கறதே கதையா மாதிரி இருக்கு, நம்பிக்கையா இல்லை. புராணம் புழுகு முட்டைங்கிறோம், நிதர்சனமா பார்க்குறமே. ஒன்றும் இல்லை, ஒரே லட்சியம் அமெரிக்காவில் போய் டாலர் சம்பாதிக்கணும். அதுக்காக எத்தனை நாம விட்டு கொடுக்குறோம்? சாப்பாடு இல்லை, துணிமணி இல்லை, எவ்வளோ விட்டு கொடுக்கணுமே, தெரியலையே. அப்போ அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு அல்ப லட்சியத்துக்காக நமக்கு முழுக்க ஈடுபடுறதையே நம்மளால எல்லாத்தையும் தியாகம் பண்ண முடியறது, எல்லாத்தையும் மறந்து போக முடியறதுன்னா, ஒரு உயர்ந்த லட்சியமான பிரம்மத்தை நாம் உணரணும் அப்படிங்கிறது ஏன் இதெல்லாம் இருக்காது? அப்போ சரீர பிரஜை இல்லாத போகிறது நேச்சுரல். அதுக்கு பேர் தான் தபஸ்ன்னு பேர். அதைத்தான் தபஸ்னால தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அப்பா சொல்ல. சரி, இவர் தபஸ்னால தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சின்றது பிரம்மன் தானே, எப்படி வெரிஃபை பண்ணிக்கிறது? கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும்? நான் ஏதோ ட்ரை பண்ணி தெரிஞ்சுட்டேன், என்னமோ நான் ரியலைஸ் பண்ணேன், அதுதான் பிரம்மமா இல்லை வேற ஏதானுமா, எப்படி தெரியும்? ஆனால் நான் தெரிஞ்சின்றது தான் பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு ஏதானு வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணுமே. அதைத்தான் உடனே பிருகு கேட்குறார். வாஸ்தவம் நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா, ஆனால் எனக்கு ஏதானு ஒரு க்ளூ கொடுங்கோளே, ரெஃபரன்ஸ் கொடுங்கோளே அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறார், எதுலேருந்து உருவாகிறதோ, எதனால நிலச்சி இருக்கோ, எதில் லயமாகிறதோ, அதாவது வேறு ஒன்றும் இல்லை, எதுலேருந்து உருவாகிறதோன்னா சிருஷ்டி, எதனால சஸ்டெயின் ஆகிறதோ அப்படின்னா பரிபாலனம், எதில் லயமாகிறதோன்னா லயம் சம்ஹாரம், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல், இப்படிங்கிற இந்த மூணுத்துக்குள்ளேயும் இருக்கோ, மூத்தொழிலையும் பண்ணுறதோ, அதுதான் பிரம்மம் அப்படின்னு அப்பா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குற. உடனே இதை போய் பிருகு தபஸ் பண்ணுறார். கொஞ்ச நாளில் தெரிஞ்சு கொடுத்து என்னன்னர், சாப்பாடு தான் பிரம்மம். அன்னம் பிரம்மே, அன்னந்தான் பிரம்மம்னு புரிஞ்சுனுட்டார், தெரிஞ்சுனுட்டார். ஏன் அப்படின்னார், சாப்பாடு நான் சாப்பிட்டு விட்டு சௌக்கியமாக இருந்தால் தான் உடனே எனக்கு என்ன பண்ணேன், என்னால் இன்னொரு ஜீவன் உற்பத்தி ஆகுது. நான் ஒன்றுமே இல்லாத, தெம்பு இல்லாத, ஒன்றுமே இல்லாத நிஷ்பிரான்னா இருந்தா, ஸோ அதனால் ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த சாப்பாடு தான் காரணமாக இருக்குது. அதே மாதிரி பிறந்துடுத்து, இந்த பிறந்த குழந்தை அது ஜீவனோட உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு சாப்பாடு வேண்டியிருக்கு. சாதம் போட்டால் தான் அது உயிரோடு இருக்குது, இல்லைன்னா சாப்பிட்லைன்னா பிராணம் போயிடுறதுங்கிறோம். ஸோ அப்போ இருக்கிறதுக்கு காரணம், ஸ்திதிக்கு காரணம் சாப்பாடு. கடைசியில் என்ன ஆயிடுத்துனர், இது போயிடுத்து அப்படின்னால் ஏதோ ஒரு ஜீவனுக்கு சாப்பாடாகிடுது. பூமியில் எதுக்கோ ஒன்றுத்துக்கு, ஏதோ ஒரு ஜீவனுக்கு, புழுக்கோ பூச்சிக்கும் பாடி தானே டீகம்போஸ் ஆகி அதில் ஏதோ பூச்சி போட்டலாம் வந்து எல்லாம் போயிடுறதோ இல்லையா, இருக்கிற இடம் தெரியாத போயிடுறதே, ஜெரிச்சு போயிடுறதே. அப்போ ஏதோ சாப்பிட்ருக்குன்னு தானே அர்த்தம், எதுக்கோ சாப்பாடுக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால இந்த சாப்பாடு தான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுன்னு பிருகு போய் அப்பாட்ட சொல்கிற. அப்பா சிரிச்சர். குட். அதாவது இப்போ எல்லாம் சொல்கிறா, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி இதுங்கணும், ஆஹா ஊகுன்னு என்னெல்லாமோ, இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்க்குறதுக்கு நமக்கு தான் டைம் இல்லை தெரிஞ்சுக்கிறது. உடனே அப்பா என்ன பண்ணுற, அட சரி இதை போய் பிரம்மன் நான் சொல்லுவா அப்படின்னு திட்டலை, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறது. இதுலேருந்தே பிள்ளைக்கு தெரிஞ்சு கொடுத்தோ, கெட்டிக்கார பிள்ளை என்னென்ன, நாம் பார்த்தது தான் புரிஞ்சுனது தான் ஃபைனல் இல்லைன்னு தெரியறது. அப்படி ஃபைனலாக இருந்தால் அப்பா திருப்பி ட்ரை பண்ணுன்னு சொல்ல மாட்டார். இப்போ சொன்னதுலேருந்தே தெரியறது இது ஃபைனல் இல்லைன்னு. பார்த்தார், ஓகே ட்ரை பண்ணுறேன்னு. அப்புறம் பார்த்தார்,
இந்த சாப்பாட்டினால மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுறது? ஒரு ஸ்தூலமான சரீரம்தான் வருது. இந்த சாப்பாட்டினால ஸ்தூலமான சரீரம் தான் நிற்கிறது. கடைசியில் இந்த சாப்பாட்டில் ஸ்தூலமான சரீரம் தான் ஆகாரமாக போகிறது. இப்படி ஸ்தூலமாக இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. இது இப்படி இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு. என்னென்ன? பிராணன். வெறும் சரீரமாக இருந்தாக்க பிரயோஜனமா? அது எல்லாம் செய்யுமா? பண்ணலை. உள்ளுக்குள்ள பிராணன் இருக்கு, அதனால இந்த சரீரம் இத்தனை ஆட்டம் ஆடுது. ஸோ அதனால பிராணன் தான் பிரம்மம் தெரிஞ்சுன்னு சொன்னார். அப்பா திருப்பி இதையே சொன்னார். வெரி குட், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுன்னு உடனே திருப்பி போயிட்டு இதை மாதிரி திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி அன்னமய கோஷம் அப்படின்னு தான் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டு, இல்லை இல்லை உடனே பிராணமய கோஷம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, இல்லை இல்லை மனோமய கோஷம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அப்புறம் விஞ்ஞானமய கோஷம்னு தெரிஞ்சுட்டு, அப்புறம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாது, ஆனந்தந்தான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுன்னுதான் உபனிஷத் சொல்றது. அந்த ஆனந்தந்தான் பிரம்மம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஆத்மா ஆத்மாங்கிறோம், பரமாத்மாங்கிறோம், என்னெல்லாமோ சொல்லுமே. அது எப்படி இருக்கும்னர்? ஆனந்தம் தான் அதோட ஸ்வரூபம். ஹாப்பினஸ், சந்தோஷம். அதனால தான் நம்ம எல்லாரும் திருப்பி திருப்பி என்ன பண்ணினாலும் இந்த ஆனந்தத்துக்கே அலையிறோம். யாருக்கான வேண்டான்னு தோணுமா? இதுதான் லட்சியம். நாம் உலகத்தில் என்ன காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, நாம் ஆஃபீஸ் போனாலும் சரி, வீட்டில் சமைச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, குழந்தை பிறந்தாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது சார், திருப்தி இருக்குது சார், சந்தோஷம். அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் ஒன்றா இருக்கு. எனக்குள்ளே இருக்கிற ஆனந்தம் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆனந்தம் சரி, ஆட்டு மாட்டுக்குள்ளே இருக்கிற ஆனந்தம் சரி, எங்கே இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான். அதனால தான் ஒன்று. இந்த ஆனந்தத்தில் வித்தியாசப்படுத்த முடியுமோ? பெரிய ஆனந்தம், சின்ன ஆனந்தம், ஆம்பளை ஆனந்தம், பொம்பளை ஆனந்தம் ஏதானு சொல்ல முடியுமோ? ஒன்றும் கிடையாது. அதுக்கு அந்த ஆனந்தந்தான் பிரம்மம் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. எதுக்கு சொல்ல வந்தேன்? அதனால கடவுள் அப்படிங்கிறத கூட இதுதான் அதுதான் டெய்லர் மேடு மாதிரி சொல்லாத, இது இவ்வளவு அழகா நமக்கு உணர்த்துறது. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நாம் அறிவுபூர்வமாக அதை ஆராய்ந்து உணர்ந்தால் தான் அதில் நமக்கு ஒரு கன்விக்ஷன் வரும். அப்போதான். அது வராத வரைக்கும் நாம் யார் என்ன சொல்கிறத கேட்டாலும் புத்தி லெவல்லையே இருக்கும். அது எப்போ வேணால் மாறலாம். இதை விட நன்னா சொல்கிறத கேட்டால் உடனே இந்த புத்தியில் இருந்தது இது போயிடும், அது ஒட்டிக்கும். பிரயோஜனம் இல்லை. சத்தியமாக இருந்தால் மாறவே மாறாது. அதனால் இந்த எதுவாக இருந்தாலும் சரி, நாம் நம்மளோட முயற்சியினால், அதுதான் சாதனை. சாதனை ஆத்ம சாதனை. ஆத்ம சாதனை என்ன சொல்கிறேன்னு, நாமளே ட்ரை பண்ணி உணரணும். அதுதான் முக்கியம். அதைத்தான் நாம் கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். பல விதத்தில் நாம் சொன்னால் கூட அதை உணர்ந்துட்டாக்க அது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. உணராத வரைக்கும் வேணால் தப்பாக புரிஞ்சுட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நாம் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இல்லை இது ஆம்பளைன்னு சொல்லலாம், இது பொம்பளைன்னு சொல்லலாம், இல்லை இல்லை சாமி தான் வசதி, இல்லை இல்லை அம்பாள் தான் வசதி, இல்லை இல்லை முருகன் தான் வசதி, ஏதோ நம்ம சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். இது அத்தனையும் நம்மளோட ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். இதைத்தான் இந்த நாஸ்திக தலைவரும் சொல்ற. ஏன் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் இல்லைன்னு யாரானு சொல்லுவாளையா? கண்ணெதிர்க்க பார்த்து உணர்ந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இல்லைன்னு எப்படி சொல்றது? சொல்ல முடியாது. இதுதான் பிரம்மங்கிறதுக்கு சாட்சி.